ஹை டு ஆல், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போறது பர்சன்டேஜ் மேக்ஸ்ல சதவீதம் அப்படிங்கிற கணக்கை தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ நம்ம டெஸ்ட் பேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக லாப நஷ்டம் மற்றும் சதவீதம் ரெண்டும் தனித்தனியா நம்ம வந்து ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்கோம். 2026 குரூப் 2 குரூப் 4க்கான எக்ஸாம். ஸோ நம்மளுடைய கொஸ்டின் பேப்பர் நீங்க பார்க்கலாம். 60 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்போம். ஸோ இது வந்து நம்ம டாபிக் கொடுத்து படிக்க வைக்கிறதுனால இந்த மாதிரி ஸ்பிட் அப் பண்ணியிருக்கோம். ஸோ 50 தான் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த டாபிக்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் எங்களால் எடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ அதனால 60 கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. கூற்று காரண வடிவத்துல இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா கடினத்தன்மையை வந்து இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு சில இடத்துல குறைச்சி டிஎன்பிஎஸ்சி மாடல்லே நம்ம வந்து பண்ணியிருப்போம். இந்த கொஸ்டின் பேப்பரே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ டிஎன்பிஎஸ்சி மாடலில் எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஒரு சிலதெல்லாம் ரொம்ப ஈஸியான சம்மாவே வந்து கொஸ்டின்ஸாகவே வந்து இருக்கும். ஸோ இதில் 110 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜிஎஸ் வந்துடுது. ஸோ இதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 111 இருந்து பாருங்க உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸும் ஜிஎஸ் மேக்ஸும் ஆல்டர்னேட்டிவாக வந்திருக்கும். கரண்ட் அஃபேர்ஸையும் மேக்ஸையும் வந்து மாற்றி மாற்றி நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஓகேங்களா? சரி, இப்போ ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க மொதல் கொஸ்டின் மொத்தம் 25 கொஸ்டின் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அண்டு வந்து 25 கொஸ்டின் வந்து மேக்ஸ் கேட்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தோம். ஆனால் அதில் சில விஷயங்கள் ஆயிடுச்சு. ஸோ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா வந்து தமிழ் அதிகமாக எடுத்துக்கிட்டதுனால தமிழ் ஜிஎஸ் அதிகமாக எடுத்துக்கிறதுனால என்ன பண்ணிட்டோம், மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 சம் நினைக்கிறேன், 30 25 சம் மேக்ஸும், கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 சம்மும் 15 கொஸ்டின்ஸும் கேட்டிருக்கோம். ஓகேங்களா? ஒரு 40 கொஸ்டின்ஸ் அரௌண்ட் இருக்கும். ரைட், சரி. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? இதெல்லாம் ரொம்ப சிம்பிள்ப்பா, ரொம்ப ஈஸியான சம்மா தான் நான் எடுத்து கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்டால் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 10th படித்தவங்களும் இருக்கீங்க, அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவலாக வந்து பார்த்தீங்கன்னா படித்தவங்களும் இருக்கீங்க. ஓகே, பிஹெச்டி லெவல் பண்ணவங்களும் இருக்கீங்க. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு சதவீதம் அப்படிங்கிற டாபிக்கே சரிசமமா இருக்கணும், அந்த விகிதத்தோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பண்ணியிருக்கோம். சரியா? இப்ப பாத்துடலாமா? இந்த முதல் சம் பாருங்க. ஃபார்முலா வேண்டாம், எதுவுமே வேண்டாம், சிம்பிளா பார்க்கலாம். ஸோ இப்போ வாட் இஸ் 12% ஆஃப் 240? இங்க 240ல் 12% எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷனும் பாத்தீங்கன்னா நீங்க ஈஸியாவே அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். கொஸ்டினே ஆக்சுவலா இந்த ஜிஎஸ் வந்து கஷ்டமா இருந்தாலும் ஆப்டிடியூட் இந்த டாபிக் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா எல்லாமே டஃபா வச்சா ரொம்ப கஷ்டமாயி போயிடும். ஸோ ஒரு சிலது டஃபா இருக்கணும், ஒரு சிலது ரொம்ப ஈஸியா இருக்கணும். அப்பதான் வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு அந்த மூடே செட் ஆகும். ஓகேங்களா? சரி, இப்ப 240ல 10% அப்படிங்கிறது எவ்வளவு? எடுத்து எழுதுறேன், உங்களுக்காக எடுத்து எழுதுறேன். 10% என்பது 24. ஓகேங்களா? 1% அப்படிங்கிறது 2.4. ஓகே, அப்ப 2% அப்படிங்கிறது என்ன? இங்க பாருங்க, இங்க வந்து சாரி 1% அப்படிங்கிறது 2.4ன்னு இருக்கா, இங்க 12%ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப இதுல வந்து 2ஆல பெருக்குனீங்கன்னா 8 4ன்னு வரும். ஓகேங்களா? 8 4ன்னு வரும். இவங்க என்ன கேட்கறாங்க, அதாவது 12% எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப இதை ரெண்டையும் நீங்க வந்து ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். 24ஓட 4.8 ஆட் பண்ணீங்கன்னா 28.8ன்னு வந்துடும். அவ்வளவுதான், 28.8. இதுதான் ஆன்சர். இல்ல உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும் 240ல எப்படிப்பா 12%ங்கிறது இவ்வளவு நம்பர் இருக்கும், வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? அதே நேரத்துல 10%ங்கிறதே 24ன்னு ஆயிப்போச்சு. ஓகே, ஸோ அப்போ 12% எப்படி 24.8 இருக்கும்? ஸோ அப்போ இதுவும் வாய்ப்பு இல்லை. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா 10%மே 24ன்னு சொல்லும் போது எப்படி 2 புள்ளி இருக்கும்? ஸோ அப்போ இதுவும் வாய்ப்பு இல்லை. ஸோ அப்போ ஏ தான் ஆன்சர். இப்படி எலிமினேஷன் மெத்தட்லயும் உடனே பண்ணிட்டு போயிடலாம். சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டினும் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் தான். இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரூட்டுக்குள்ள ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, இல்ல கேள்விக்குறி. ஓகேங்களா? ஸோ அப்போ 7 2 2 5. ஓகேங்களா? ரூட் எப்படி நீங்க வந்து ஈஸியா எடுக்கிறதுன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதை வச்சு நீங்க பண்ணிடலாம். ஸோ இப்போ 1000ல 12% எவ்வளவு? 1000ல 10%ங்கிறது 100 ரூபா. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 1000ல 1% அப்படிங்கிறது 10 ரூபா. நமக்கு 2% வேணும். 2%ங்கிறது 20 ரூபா. அப்ப 120 ரூபா. ஓகேங்களா? 120ங்கிறது இந்த சைடு கரெக்ட் ஆச்சு. இந்த ரெண்டையும் இப்ப சமப்படுத்தணும்.
இப்ப இங்க பாத்தீங்கன்னா 7225 இருக்கு, அதுவும் ரூட்டுக்குள்ள இருக்கு. வெறும் ரூட் கொடுத்தா அது ஸ்கொயர்னு அர்த்தம். இல்ல கியூப்னா அவங்களே கொடுத்திருப்பாங்க, கியூப்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. இங்க கியூப்னு கொடுக்கல, சோ அப்ப ஸ்கொயர் தான். ஓகேங்களா? சோ அப்ப இந்த 72 25 இத அப்படி பிரிச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். 5 ஸ்கொயர்னு சொல்லும் போது எதுல போகும்? 5ஆம் வாய்ப்பாடுல தான் போகும். எக்ஸாக்டா ஸ்கொயர் எப்படி வந்திருக்கு? 7 7 49, 8 8 64, 9 9 81, இப்படி எது எக்ஸாக்ட் ஸ்கொயர் இருக்குன்னு இந்த நம்பரை பார்த்துக்கணும். இப்ப இந்த நம்பர் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஸ்கொயருக்கு உள்ள இருக்குன்னு பார்க்கணும். ஓகேங்களா? சோ 8 8 64, 64க்கும் 9 × 9 81க்கும் நடுவுல இருக்கு. சோ அப்ப அது எதுக்கு உள்ள இருக்குன்னு பார்த்தா 8. சோ 85 தான் இதுக்கான ஆன்சர். அதாவது இந்த ரூட்டுக்கான ஆன்சர். பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 120. சோ இப்ப இந்த எக்ஸையும் இதையும் 120ஐயும் வந்து பாத்தீங்கன்னா இங்கிட்டு கொண்டு போனீங்கன்னா எவ்வளவு வரும்? 35ன்னு வரும். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பி 35. அவ்வளவுதான் ஆன்சர். அடுத்து நம்ம வந்து திருப்பி இது கொடுத்துருக்கோம், அதாவது மேக்ஸே கொடுத்துருக்கோம். இது தமிழ்ல கொடுக்கல, தமிழ்ல மட்டும் மாத்திக்கோங்க. நான் சொல்ல சொல்ல மாத்திக்கிறீங்களா? இல்ல உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் தமிழ்ல அப்படிங்கிறது. சரி, சோ இப்ப சிம்பிள் தான். மட்டும் நான் பாத்துறேன். எரேசர் இங்க வந்து அப்படியே செஞ்சது அப்படியே இருக்கு. சரி, இப்ப இங்க பாருங்க, இந்த சம் வந்து எப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஒரு வெண்டர் யாரோ ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. எதுக்கு? ஒரு வாட்சுக்கு. அப்படி 10% டிஸ்கவுண்ட் கொடுத்தா அவருக்கு வந்து 26% வந்து இருக்கு. ஓகேங்களா? சோ அப்ப அந்த குறியிடப்பட்ட ரூபா வந்து 840 ரூபா. அப்படின்னா ஆக்சுவல் ரேட் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். சரிங்களா? அந்த அந்த ஒரு 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 ஏதோ ஒரு கடைக்கு போறீங்க, துணியில வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு ரூபான்னு சொல்லிட்டு மாட்டி வச்சிருப்பாங்கல்ல துணி கடையில. அந்த மாதிரி வாட்சில வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்ச் இருக்கு. அந்த வாட்ச் டயல்ல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு ரூபா அப்படின்னு சொல்லிட்டு பிரைஸ் டேக்ல 840 ரூபான்னு போட்டிருக்கு. ஓகே, இவர் என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன்னு சொல்றேன். அப்ப 840 ரூபால 10% டிஸ்கவுண்ட்ங்கிறது 84 ரூபா. 84 ரூபா குறைக்கிறாரு. சோ 84 ரூபா குறைக்கிறாருன்னு சொல்லும் போது இப்ப நீங்க 10 மெதுவா சொல்றேன். 83ல 8 போச்சுன்னா எவ்வளவு வரும்? 75. அப்ப 10% ஆஃபர் போக அவர் எவ்வளவு வாங்குவாரு? 756 ரூபாய்க்கு வாங்குவாரு. ஓகேங்களா? இப்ப நான் என்ன சொல்றேன்? 756 ரூபா வாங்கியும் அவருக்கு வந்து 26% வந்து அவருக்கு ப்ராஃபிட் அப்படின்னு சொன்னா எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம பார்க்கணும். இப்ப 800 ரூபா இருக்குமா? 800 ரூபால இருந்து இது கம்மியா இருக்கு. சோ அப்ப இது இருக்க வாய்ப்பு இல்லை. ஓகே, நம்ம ரவுண்ட் வேல்யூக்கே போயிருக்கோம். அதுக்கப்புறம் தான் கெஸ்ஸிங்குள்ள வர முடியும். 700 ரூபால இருந்து 26%, 700 ரூபான்னு வச்சுக்குவோம். அதுல 10% 70 ரூபா. சோ அப்ப 770 ஆயிருச்சு. அப்ப இது கிடையாது. 10% விட கூட போகுது இந்த சதவீதம் 26ங்கிறது. சோ அப்ப இங்க 600ன்னு எடுத்துக்குவோம். 600ல 10%ங்கிறது 60 ரூபா. 20%ங்கிறது 120 ரூபா. ஓகேங்களா? 120 ரூபா. சோ இப்ப என்ன கேட்டிருக்காங்க? 6% நமக்கு வேணும். 10% கிடைச்சிருச்சு, 20% பார்த்துட்டோம். இப்ப 6%. 1%ங்கிறது வந்து 6 ரூபா அப்படின்னா 6%ங்கிறது 36 ரூபா. சோ அப்ப இத ரெண்டையும் பிளஸ் பண்ணோம்னா 6 5 156. சோ அப்ப 600ஓட 156 பெருக்கணும்னா 7 5 6ன்னு வரும். சோ அப்ப 600 ரூபால தான் வந்து அதனுடைய காஸ்ட் பிரைஸா இருக்கு. சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 600. கொஞ்சம் வேகமா போற மாதிரி இருக்கும். என்னுடைய பழைய கிளாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா? இதுக்கு ஏதாவது இப்ப நான் சொன்னதே ஷார்ட்கட் தான். இதுக்கு வேற ஏதாவது சார் உங்களுக்கு இது இருக்கா சார், ஃபார்முலா பேஸ் பண்ணி இருக்கா சார் அப்படின்னு கேட்டா இருக்கு. ஆனா வந்து ஃபார்முலா நீங்க வச்சு பண்றதை விட இது வந்து ரொம்ப சுலபம். ஓகேங்களா? இப்ப நான் சொன்னதே வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா உங்களால அடிக்க முடியும். இந்த வெண்டர் என்ன அதெல்லாம் பார்க்காம சுலபமா நீங்க உங்களால அடிச்சிடலாம். ஓகேங்களா? சரி, இப்ப அடுத்த சம்முக்கு போயிடலாமா? அடுத்த சம் பாருங்க. அடுத்தது வந்து கொஞ்சம் இது ரொம்ப ஈஸி, காமெடியா வந்து இருக்கும். ஓகே, கன்வெர்ட் ஃபிராக்ஷன். ஒரு பின்னத்தை வந்து கொடுத்துருக்காங்க. 1/8ன்னு இருக்கு. இத வந்து சதவீதமா மாத்தணும். 1/8ங்கிறத இப்படி சதவீதம் போட்டா சதவீதமா மாத்தியாச்சு, அவ்வளவுதான். சோ இப்ப இத மேலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப எக்ஸாம் ஹால்ல என்ன பண்ணுவீங்க? டக்குன்னு இப்ப 1/8 மேல ஒரு நம்பர் இல்லைன்னா இதுதான் அர்த்தம். 100 8ன்னு அர்த்தம். ஓகேங்களா? 100 உள்ளுக்குள்ள போட்டு 8 வெளியே போடுங்க. சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா 1s are 8, 2 வருது. இங்க 20 கீழே வந்துரும்.
ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து 2ஆல பண்ணோம்னா 16ன்னு வரும். ஓகேங்களா? இங்க 4ன்னு இருக்கு. ஓகே. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இப்போ இதை என்ன பண்ணணும்னா 12 இந்த நம்பர் கீழே வந்துடும். 12 4/8ன்னு வரும். ஸோ இப்போ இந்த 4/8 அடிச்சீங்கன்னா 1/2. ஸோ அப்போ 12 1/2 இதுதான் ஆன்சர். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். அடுத்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு. படிச்சிருந்தீங்கன்னா அடிச்சிடலாம். அடுத்து இங்க பாருங்க. P உடைய salary P அப்படிங்கிற ஒருத்தருடைய சம்பளம் வந்து Q விட 50% அதிகமா இருந்துச்சுன்னா Q உடைய சம்பளம் P விட எவ்வளவு கம்மியா இருக்கும்? அதுவும் 50 தானே இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதான் தப்பு. அதுவும் 50 இருக்காது. சோ அப்ப எப்படி எவ்வளவு இருக்கும் சார் அப்படின்னு சொல்லி கேட்டா இங்க பாருங்க. அதுக்காக நீங்க வந்து கெஸ்ஸிங் ஒர்க் எல்லாம் போகக்கூடாது. சார் இதுதான் சார் ஆன்சர் அப்படின்னு சொல்லி எல்லாம் கெஸ்ஸிங் ஒர்க் எல்லாம் போகவே கூடாது. ஸோ மேக்ஸா பார்க்கணும். அது உள்ளுக்குள்ள ஏதாவது கதை இருந்துச்சுன்னா கதைக்குள்ள போயிடக்கூடாது. சிம்பிளா பாருங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப பிங்கிற ஒருத்தருக்கு வந்து எவ்வளவு ரூபான்னு தெரியாது. ஓகே. கியூவை விட 50 ரூபா கூட இருக்கு பிக்கு. ஸோ அப்ப கியூவோடைய சம்பளம் வந்து 100 ரூபான்னு வச்சுக்குவோம். ஓகே. ஸோ இங்க இருந்து பியோடைய சம்பளம் 150 ரூபா இருக்கு. ஸோ இது பி, இது கியூ. ஓகேங்களா? ஸோ இப்ப இவருடைய சம்பளம் 100 ரூபா அப்படின்னு சொல்லும் போது இங்க வந்து பாத்தீங்கன்னா 150 ரூபா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்ப 50%ங்கிறது ரைட்டு. ஸோ அப்ப இங்க இருந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சதவீதம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எவ்வளவு நமக்கு டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாருங்க. எவ்வளவு டிஃபரன்ஸ் வந்து 2 பேத்துக்கு நடுவுல எவ்வளவு டிஃபரன்ஸ்? இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நிறைய தடவை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஈஸியா வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? நான் எப்படி பார்க்குறேன்னு சொல்றேன். ஆனா நீங்க எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். 2யும் சொல்றேன். ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா என்னன்னு கேட்டா, அதாவது 2யும் கூட்டுங்க. ஓகேங்களா? 2யும் கூட்டினா 150ன்னு வரும். ஓகேங்களா? 100 + 50 150. எவ்வளவு டிஃபரன்ஸ்னு பாருங்க. 100யும் இதையும் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணீங்கன்னா 50ன்னு வரும். ஸோ 50 / 150 × 100ன்னு போடுங்க வந்துரும். ஓகேங்களா? இது 2த்துக்கும் கியூவுக்கும் இதுக்கு 2க்கும் மைனஸ் எவ்வளோப்பா? 50லப்பா. இது 2யும் வந்து பார்த்தீங்கன்னா 150. எது ஹையஸ்ட் ஆங்கரிங் வேல்யூ எவ்வளவோ அது வச்சுட்டு 100ன்னு போட்டுறணும். ஓகேங்களா? ஏன்னா பெர்சன்டேஜ்ல கால்குலேட் பண்றோம். ஸோ அப்ப இது 1 சார் வந்துரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 3 சார் வருமா? இப்ப இதை 2 அடிச்சீங்கன்னா 33% வருமா? ஆன்சர். சார் என்ன சார் டக்குன்னு போட்டீங்க. எனக்கு இன்னும் ஈஸியா சொல்லுங்க. அப்படின்னு கேட்டா நான் நிறுத்தி நிதானமா ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்றேன். இப்ப இங்க இதுக்கு முன்னாடியே நான் ஒரு மெத்தட்ல பண்ணிட்டு இருந்தேன். ஓகேங்களா? 150ல 10%ங்கிறது எவ்வளோ? 15. ஓகேங்களா? இங்க எவ்வளவு நமக்கு குறையணும் அப்படின்னா 50 குறையணும். 10%ங்கிறது 15னா இன்ட்டு 2 20%ங்கிறது எவ்வளவு ஆகும்? 20%னா 2ஆல பண்ணணும். 20%ங்கிறது 30 ரூபா குறையும். நமக்கு 50 ரூபா குறையணும். 3% 3 போட்டோம்னா என்ன ஆகும்? 45. அப்ப 4 போட்டா என்ன ஆகும்? 60. ஓகேங்களா? இப்ப 4ங்கிறது 40%. 40% போட்டாலே என்ன ஆகுது? 90 ரூபாயும் கீழே போயிருது. புரியுதா உங்களுக்கு? ஸோ 150ல இருந்து 40% கம்மி பண்ணோம்னா அது 90 ஆகுது. ஸோ அப்ப 40% கிடையாது. ஓகேயா? ஸோ அப்ப 40 விட கொஞ்சம் நியர்ல தான் இருக்கு. கம்மியா தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்ப 50ம் வராது, 40ம் வராது. ஓகேங்களா? ஸோ அப்ப 3ஆல பண்ணோம்னா எவ்வளவு வருது? 45ன்னு வருது. ஓகே. நான் 45ன்னு சொன்னா 100 அதாவது 150ல 45 கம்மி பண்ணா 105ன்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்ப 40 பக்கத்துல வருது அப்படின்னு சொன்னா எது 40 பக்கத்துல இருக்கு? இதுதான் 40 பக்கத்துல இருக்கு. ஸோ அப்ப இதுதான் ஆன்சர். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் நான் வந்து பார்த்த ஆன்சரை போட்டு அடுத்த சம்முக்கு போயிடணும். சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா இவர் இந்த பி அப்படிங்கிற பிரகாஷோடைய ரூபாயை விட சம்பளத்தை விட இங்க கியூனா வந்து குக்விதின் ஐபக் அவருடைய சேலரி வந்து எவ்வளவு கம்மியா இருக்கு? பிருத்திவிராஜோடைய சேலரியை விட குக்விதின் ஐபக்கோடைய சேலரி எவ்வளவு கம்மியா இருக்கு அப்படின்னு கேட்டா 40%க்கும் குறைவா இருக்கு. 50 இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அப்ப இந்த ரேஷியோட நம்ம பார்த்தோம்னா அதே தான் இங்க பெர்சன்டேஜ்ல கேட்டிருக்காங்க. ஸோ எவ்வளவு கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா 33.1/3. ஓகேங்களா? 0.33ன்னு போயிட்டே இருக்கும். 33.333ன்னு போயிட்டே இருக்கும். ஸோ அவ்வளவுதான். ஸோ இதுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சொன்ன ஃபார்முலா பெர்சன்டேஜ் வேணும் அப்படின்னு சொன்னா அதனுடைய ஆர் பிளஸ் 100 பிளஸ் ஆர் ஓகேங்களா இன்டூ 100 இதுதான் வந்து ஃபார்முலா. இது கோல்டன் ரூல் ஃபார்முலாவில் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஷார்ட்கட்ல இது வருது. ஓகேங்களா? ஸோ ஆர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கணும். ஆர் அப்படிங்கிறது 2 மைனஸ் பண்ணீங்கன்னா ஆர் கிடைச்சிடும். எவ்வளவு ரூபா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து
ஆர் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ 50ங்கிறது இங்க ஆரா இருக்கு. ஸோ 2 இடத்துல ஆர் போட்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு 33.33ன்னு வரும். அடுத்து உங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க கரண்ட் அஃபேர்ஸ். தென் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஒரு ஒரு கொஸ்டின். ஒரு புத்தகத்தோடைய விலை 30% குறைக்கப்பட்டு பின்னர் 30% இன்க்ரீஸ் ஆகுது. இப்ப எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ ஒரு 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 100 ரூபான்னு வச்சுக்குவோம். சதவீதம்ல 100 ரூபா வச்சுக்குவோம். 100 ரூபால 30% குறைஞ்சிச்சுன்னா எவ்வளவு வருது? 70 ரூபா. ஓகேங்களா? குறைக்கப்பட்டுட்டாங்களா? குறைக்கப்பட்டுருச்சு. 70 ரூபாயா மாறிடுச்சு. இல்ல இல்ல இப்ப நம்ம வந்து திருப்பி 30% இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஏன்னா இந்த புக்கோட வியாபாரம் நல்லா சூடு பிடிக்குது. ஸோ அப்ப இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 30% இன்க்ரீஸ் பண்றாங்க. இப்ப நீங்க 30 ரூபா வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. 70ல 30% எவ்வளவு? 21 ரூபா. ஓகேங்களா? 10% 7 ரூபானா 10 × 3 பண்ணோம்னா 21. ஸோ இப்ப இத ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 1 8 9 91. ஓகேங்களா? ஸோ அப்ப 100 ரூபா இருந்த பொருள் 30% குறைக்கப்பட்டு திருப்பி 30% உயர்த்தப்பட்டால் 9 ரூபாய் நஷ்டமாகும். ஸோ 9% வந்து பாத்தீங்கன்னா இழப்பு. 100 ரூபால 91ங்கிறது என்ன எவ்வளவு வருது? 9 நெகட்டிவ்ல தானே இருக்கு. ஸோ அதுதான் சொல்ல வர்றாங்க. ஓகேங்களா? சிம்பிள். அடுத்த கேள்வி பாருங்க. ரொம்ப இந்த மெத்தட்லயும் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. என்ன சொல்றாங்க? பாலின் விலை 1% அதிகரித்தால் கூடுதல் செலவை குறைக்கணுங்கிறதுக்காக அந்த மனுஷன் வந்து என்ன பண்றாங்க? அவங்க அவங்க சாப்பிடுறத கம்மி பண்ணிக்கிறாங்க. நம்ம பார்த்துருக்கோம்லப்பா. போவோம். அரிசி எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்பேன். தக்காளி இப்பெல்லாம் இப்ப கரண்ட் தக்காளி தான். நான் நேத்து தக்காளிக்கு போனேன் மதுரையில. தக்காளி எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு 80 ரூபான்ட்டாங்க. நான் எப்பயுமே 1 கிலோ 1.5 கிலோ வாங்குவேன். ஓகே 80 கிலோன்னு 80 ரூபான்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நான் என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் கம்மி பண்ணலாம்னு சொல்லிட்டு 40 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். அதாவது 1/2 கிலோ தான் வாங்கினேன். ஸோ மனிதனோட இயல்பே தானே. விலை கூடிருச்சுன்னா நம்மளுடைய கன்சப்ஷனை குறைச்சிக்குவோம். ஸோ அப்ப இவங்க என்ன பண்றாங்க, ஒரே 1% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அவங்க என்ன பண்றாங்க, தன்னுடைய கன்சப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சிக்கிறாங்க. ஸோ கன்சப்ஷன் எவ்வளவு குறைச்சிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இங்க சொல்ல போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் 100 1 லிட்டர் அப்படிங்கிறத விட அதே ஃபார்முலா தான். அதே ஃபார்முலா போட்டா கூட ரைட்டு தான். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஃபார்முலா போட்டோம்ல, சேம் ஃபார்முலா. ஸோ ஆர் பை 100 பிளஸ் ஆர் இன்டூ 100 அதே ஃபார்முலா போட்டாலும் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து எவ்வளவு வந்து பால் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா இருந்தது. இப்போ என்ன ஆயிருக்கு? 101 ரூபாய் ஆயிருக்கு. அதுதான் வந்து சொல்ல வர்றாங்க. 100 ரூபா இருந்தது 101 ரூபாய் ஆயிருக்கு. ஸோ அப்ப இந்த ரிமைனிங் எவ்வளோ இருக்கு அப்படின்னு கேட்டா 1. ஸோ 1/101 இந்த ஆர் வரும்போது இன்டூ 100. ஓகேங்களா? ஸோ அப்படின்னா என்ன வரும்? 100/101 இதுதான் ஆன்சர். ஸோ இங்க ஆப்ஷன்ல என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டா ரெண்டுமே ஒரே தான் கொடுத்துட்டோம். ஸோ அப்ப ரெண்டுமே கிடையாது. ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 100/101 அப்படிங்கிறது தான் வரும். இது அப்படியே தலைகீழ். ஆக்சுவலா சில வந்து பாத்தீங்கன்னா தலைகீழ் கொடுக்கறதுக்காக பண்ணோம். பட் அது அப்படியே ஒர்க் ஆயிருச்சு போல. சரி இப்ப அடுத்த சம் பாருங்க. இது வந்து ரேரஸ்ட் நியோடைமியம்னு வரும்னு நினைக்கிறேன். 121க்கு ஆன்சர். சரி இப்ப அடுத்தது பாருங்க கரண்ட் அஃபேர்ஸ் அது பாத்துக்கோங்க. அடுத்தது வாட் பெர்சன்டேஜ் இஸ் 20 minutes ஆஃப் 1 hour? ஒரு மணி நேரத்துல 20% எவ்வளோ அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு மணி நேரங்கிறது எவ்வளோப்பா? 100 அதாவது ஒரு மணி நேரங்கிறது 60 நிமிடங்கள் மினிட்ஸ். ஓகே எப்பயுமே வந்து இங்க நிமிஷம் இருக்குன்னா இங்கே நிமிஷம்னு மாத்திக்கணும். இங்க வந்து ஹவர் இருக்குன்னா இங்கேயும் ஹவர். ரெண்டு பக்கம் ஒரே அழகா மாத்திக்கணும். அப்ப 20 நிமிடங்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே ஸோ அப்ப 60 நிமிஷத்துல 20 நிமிஷம் எவ்வளவுன்னு கேட்டா இப்ப 1% அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சாரி 10%ங்கிறது 6. ஓகேங்களா? ஸோ நம்ம 6 × 3 பண்ணோம்னா 18ன்னு வருது. 20க்கு 18 கம்மி. ஓகேங்களா? ஸோ அப்ப கிட்டத்தட்ட 33% இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 30% தான் வந்து 180. ஓகேங்களா? ஸோ அதாவது சாரி 180ங்கிறேன் 18 நிமிஷம். 60 நிமிஷத்துல 18 நிமிஷங்கிறது 30%. அப்படின்னா இப்ப இங்க 20 நிமிடம் என்பது கிட்டத்தட்ட இதுக்குள்ளதான் நான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ சார் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் பூச்சாண்டி எல்லாம் காமிக்காதீங்க, எனக்கு எக்ஸாக்டா வேணும் அப்படின்னு சொன்னா
சேம் எக்ஸாக்டா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்றேன் உங்களுக்கு. இதுவும் ஈஸி தான். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாவே வந்து நம்ம பாத்துரலாம். சேம் அதே மெத்தட்ல சொல்றேன். ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்லிட்டு இருக்கேன்ப்பா. உங்களுக்கு புரியும் நம்புறேன். சரி. இப்ப இந்த மாரி டைம் குடுத்து நயா பைசா குடுத்து கேட்பாங்க. இதே இதுல டைம் குடுக்குற மாரி 20 பைசா ரூ. 1 எத்தனை பைசா? ரூ. எத்தனை? இந்த மாரி வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் கேட்பாங்க. இப்ப இந்த யூனிட் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லும்போது, இப்ப யூனிட் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வர்றோம்ல. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, மொத்த வேல்யூ எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கணும். ஓகேங்களா? டோட்டல் வேல்யூ எவ்வளவு? இந்த 1 மணி நேரத்தை கன்வெர்ட் பண்ணி 60ன்னு போட்டுக்கிட்டோம். ஓகேங்களா? சோ ஆக்சுவலா நம்ம கையில எவ்வளவு வேல்யூ இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா 20 நிமிஷம். இதை இன்ட்டு 100 பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, இது இது இதை வந்து 3ஆல அடிக்கலாமா? 1 3. ஸோ இப்போ இதை அடிச்சீங்கன்னா 33/3 தான் ஆன்சர். ஓகே, புரிஞ்சிருச்சா? அதே தான் அந்த R/100 + 100 இன்ட்டு 100ன்னு போட்டது அதே மாதிரி தான். ரைட். அடுத்தது பாருங்க. இப்ப நான் அப்ப பைசா கேட்டேனா அதே எக்ஸாக்டா இங்க வந்துச்சு பாருங்க. 50 பைசா. ரூ. 50 பைசா என்பது எவ்வளவு சதவீதம்? ரூபாங்கிறது 100 பைசா. ஓகே, சோ 50 பைசா அப்படிங்கிறது எவ்வளோ? ஆன்சர் கமெண்ட் பண்றீங்களா? சார் ஈஸி சார். கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? 124வது கேள்விக்கு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 35 மாணவர்கள் கொண்ட வகுப்பில் ஒரு குறிப்பிட்ட நாளில் 7 பேர் வந்து பாத்தீங்கன்னா வரல. அப்படின்னா எத்தனை சதவீதம் மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வரல அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? எத்தனை 35 மாணவர்கள்ல 10% மாணவர்கள் எவ்வளோ அப்படின்னு கேட்டா 3. ஓகேங்களா? அப்ப 20% மாணவர்கள் அப்படின்னு சொன்னா 7. ஓகேங்களா? அப்ப 20 தானே, 7 பேருங்கிறது 20 தானே, முடிஞ்சுச்சு. அடுத்த சம்முக்கு போயிடலாமா? ஓகே, அவ்வளவுதான். ரொம்பலாம் இது பண்ண தேவையில்ல. அடுத்து பாருங்க. 2010ஆம் ஆண்டில் ஒரு ஒரு நகரம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஆயிருக்கு? 1,50,000 லட்சம். ஒரு நகரத்துல 1,50,000 லட்சம். எப்பா ரொம்ப முக்கியம்ப்பா. 20 லட்சத்துக்கு குறைவா இருந்துச்சுன்னா மெட்ரோ கிடையாதாம். ஓகே, 20 லட்சத்துக்கு கம்மியா இருந்துச்சுன்னா மெட்ரோ கிடையாது, பாத்துக்கோங்க. இப்ப பாப்புலேஷன் அப்ப வந்து ஒரு குறிப்பிட்ட சிட்டியில நிறைய பாப்புலேஷன் இருந்துச்சுன்னா நிறைய மெட்ரோ கொடுப்பாங்களோ? ஏன் இந்த மக்கள் தொகையை ஒரு கிரைட்டீரியா வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டா காசு, ப்ராஃபிட்டபிளுக்கு. ஆனா மக்கள் தொகையை குறைக்க சொன்னது யாரு? சரி, நான் மதுரையில இருந்து பேசுறேன். அதனால சரி. சோ 2010ல 1,50,000 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அது வந்து 10% இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்த வருஷம் 2010 1,50,000 லட்சம். 2011ல வந்து பாத்தீங்கன்னா 10% இன்க்ரீஸ் ஆகுது. 10% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? 15,000 இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? இப்ப 1,50,000 லட்சத்துல 15,000ங்கிறது எவ்வளவுப்பா? ஜீரோ போடும்போது தான் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவேன். ஓகே, 15,000 கரெக்டா? 3 சைபர் போட்டுக்குவோம். இதை ஆட் தான் பண்றோம். அப்ப என்ன வருது? இதான் ஆன்சர். ஓகேங்களா? சோ ரொம்ப சிம்பிளானது. மனக்கணக்கு போட்டாலே போதும். சோ இது வந்து உங்களுக்கு தெரியல. இது வந்து இல்ல சார் எனக்கு தெரியல சார். என்ன சார் நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, இதுக்கு ஒரு வேல்யூ எப்படி தெரியுமா பண்றாங்க? நியூ வேல்யூ ஈக்குவல் டு புதுசா ஒரு வேல்யூ வேணும். எக்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்ப என்ன பண்ணணும்னா ஓல்டு வேல்யூ என்ன இருக்கு? 1,50,000 லட்சம் இருக்கா? இன்ட்டு இது இது டிஃபால்ட். ஓகேங்களா? ஏன்னா எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 10% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப 110% நீங்க போட்டுக்கணும். ஓகேங்களா? ஏன்னா 10% அப்படிங்கிறதுனால 110ன்னு போடுறேன். அதுவே வந்து 20%னா 120ன்னு போடுவேன். ஓகேங்களா? 100ங்கிறது ஒரு சதவீதம்ப்பா. இங்க இன்க்ரீஸ் ஆகுதுல. சோ அப்ப பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ். இதை நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு வேல்யூ கிடைக்கும். அதுதான் ஆன்சர். ஓகே, இவ்வளவும் பண்றதுக்கு நம்ம சிம்பிளா பண்ணிடலாம். ரைட். அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் பாத்துக்கோங்க என்னன்னு சொல்லிட்டு. அடுத்து பாருங்க கொஸ்டின். மீனு தனது சம்பளத்தில் இருந்து 2,000 வந்து பாத்தீங்கன்னா பொழுதுபோக்காக செலவு பண்றாங்க. நீங்க இப்படிதான் குரூப் 4 குரூப் 2ல போனதுக்கு அப்புறம் இப்படிதான் செலவு பண்ணுவீங்க. சோ இப்பவே நினைச்சுக்கோங்க. யாராவது மீனுன்னு இருக்கீங்களா நம்ம பேட்ச்ல? மீனு சம்பளத்துல இருந்து
யாருமே இல்லை. ஓகேங்களா? மீனாட்சின்னு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஓகே. ஸோ அவங்கள வேணா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ 2000 வந்து பொழுதுபோக்கா செலவிடுறாங்க. அவங்க சம்பளத்துல இருந்து இது 5%. அப்ப 2000ங்கிறது வெறும் 5% அப்படின்னா சம்பளம் எவ்வளவு? ஸோ அப்ப இங்க ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா அடிச்சிடலாம். இங்க ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது. 20,000 10% அப்படிங்கிறது வந்து 2000. 10% 2000. ஸோ அப்ப 40,000 10%ங்கிறது 4000. ஸோ இப்ப 4000த்துல பாதி வந்து பார்த்தீங்கன்னா 2000. ஸோ 10% பாதிங்கிறது 2000. ஓகேங்களா? ஸோ அப்ப 40,000 என்பதுதான் சரியான விடை. ஸோ அப்ப மீனு எவ்வளவு வாங்குறாங்க? 40,000 வாங்குறாங்க. ஸோ அப்ப 40,000 வாங்கினா என்ன அர்த்தம்? அவங்க கிட்டத்தட்ட இல்ல 8th பே கமிஷன் வந்துருச்சுல்ல, குரூப் 4ன்னு வச்சுக்கோங்க. அப்ப மீனு வந்து குரூப் 4ல இருக்கிறாங்க. ஒரு 65 70,000 வாங்கினாங்கன்னா அது வந்து குரூப் 2ல இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? சார் இது வந்து நார்மலா சொல்லிட்டீங்க சார். இத கொஞ்சம் கான்செப்ட்டா சொல்லுங்க சார். அதாவது நான் சொன்னது ஷார்ட்கட்ன்னு இல்ல, மனக்கணக்கு. இத எப்படி நீங்க வந்து கான்செப்ட்ட ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா, இப்ப எவ்வளவு சதவீதம்னு சொல்லியிருக்கிறாங்க? 5 சதவீதம்னாலே பை இது போட்டுக்கணும். 100ன்னு போட்டுக்கணும். எவ்வளவு ரூவான்னு நமக்கு தெரியாது. ஓகேங்களா? இந்த 5%ங்கிறது 5x அப்படிங்கிறது எவ்வளவு? 2000. ஓகேங்களா? இப்ப இந்த எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்பர் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வாங்க. இத அடிங்க. இத அடிச்சீங்கன்னா 4 வருமா? 5ஆல அடிச்சீங்கன்னா 4. 4ஓட 400ன்னு வருது. 400ஓட 2 சைபரை கூட்டிக்கோங்க. எவ்வளவு வருது? 40,000 வந்துச்சா? இதான் ஆன்சர். எப்படி இந்த இந்த ஃபார்முலாலாம் ஞாபகத்துல வச்சுக்க முடியாதுங்கிறதுனால தான் நம்ம மனக்கணக்குல பண்றோம். ஓகேங்களா? சரி அடுத்தது பாருங்க. ஒரு ஸ்கூல் கிரிக்கெட் டீம் இருக்கு. ஓகேங்களா? அவங்க வந்து எவ்வளவு மேட்ச் விளையாடுறாங்க? கிரிக்கெட் டீம், ஃபுட்பால் உங்களுக்கு எந்த போட்டி ரொம்ப பிடிக்குமோ அது வந்து எழுதிக்கோங்க. எந்த விளையாட்டு பிடிக்குமோ அத போட்டுக்கோங்க. 20 மேட்ச் விளையாடுறாங்க. அதுல 25% அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா ஹவ் மெனி மேட்ச் தே won 25% ஆஃப் மேட்ச். ஓகே. ஸோ 20% அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்கன்னா எவ்வளவு வந்து அவங்க எத்தனை மேட்ச் ஜெயிச்சிருக்கிறாங்கன்னு கேட்கறாங்க. அப்ப 20 மேட்ச்ல 25%ங்கிறது எவ்வளவு? 10%ங்கிறது 10%ங்கிறது 2. அப்ப 20%ங்கிறது 4. அப்ப இங்க 5% நமக்கு வேணும். 5%ங்கிறது 1. ஓகேங்களா? இங்க இது 2யும் கூட்டினா வந்துரும். ஸோ அப்ப 4 + 1 5. 5 மேட்ச் அப்படிங்கிறது ஆன்சர். புரிஞ்சிருச்சு இல்ல? ஸோ 5 மேட்ச் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ரொம்ப சிம்பிள். அடுத்து பாருங்க. மொத்த குழந்தைகள் எண்ணிக்கை மொத்த குழந்தைகள் எண்ணிக்கையில் 20% பெறும் வகையில் 405 இனிப்புகள் வந்து குழந்தைகளுக்கு சமமா வந்து கொடுக்கப்படுது. ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குழந்தைக்கும் எவ்வளவு இனிப்பு கிடைக்கும் அப்படின்னு தான் வந்து கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. So 405 sweets are distributed equally. சமமா வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்படுது among the childrens. குழந்தைகளுக்கு நடுவுல கொடுக்கப்படுது. ஒவ்வொரு குழந்தையும் 20% பெறுது. 405ல 20% பெறுதுன்னா மொத்த குழந்தைகள் எவ்வளவு? ஓகேங்களா? இப்ப இங்கிலீஷ்ல பார்க்கும்போது ஈஸியா புரியுதா? இங்கிலீஷ்ல how many sweets did each children receive? ஓகே. ஈச் சில்ட்ரன் ரிசீவ்டுன்னு கேட்கறாங்க. ஒவ்வொரு குழந்தையும் எவ்வளவு ஸ்வீட் வந்து அது கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஏன்னா நமக்கு எத்தனை குழந்தைகள் இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ அப்ப இத என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா டோட்டல் சில்ட்ரன் சில்ட்ரன்ஸ்னு வராது. சில்ட்ரன்ங்கிறதே ப்ளூரல். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒருமை பன்மை ஆங்கிலத்தில் வந்து குழந்தை இது வந்து ஒருமை சிங்குலர். இதுவே ப்ளூரல் தான். என் நண்பர் வந்து ஒருத்தர் வந்து எழுதுவாரு சில்ட்ரன்ஸ் அப்படின்னு எழுதுவாரு. இந்த எஸ் வராது. எஸ்ஸுக்கு பதிலா தான் ஆர்இஎன் போடுறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப டோட்டல் குழந்தைகள் எவ்வளவு நமக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா தெரியாது. அப்ப அது என்னன்னு எழுதிக்கணும்? என் அப்படின்னு எழுதிக்கணும். என் எக்ஸ் ஏதோ ஒரு நம்பர் எழுதிக்கோங்க. எத்தனை ஸ்வீட் வந்து கிடைக்குது ஒவ்வொரு குழந்தைக்கும்? 20% கிடைக்குது. ஓகேங்களா? 20% என் ஈக்குவல் டு இதை வந்து ப்ராசஸ் பண்ணீங்கன்னா வந்துடும். 20%ங்கிறது 100ன்னு போட்டுக்குவோம். இன்ட்டு என் போட்டுக்குவோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இதை அடிச்சோம்னா 1/5ன்னு வருமா?
ஸோ அப்போ n வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லலாம், n/5ன்னு சொல்லலாமா? அப்ப டோட்டல் சில்ட்ரன் எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு கேட்டா ஒவ்வொரு குழந்தைக்கும் n/5 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ மொத்த ஸ்வீட் எவ்வளவு இருக்கு? 405 இருக்கு. மொத்த ஸ்வீட் வந்து 405ன்னு சொல்லியிருக்கிறாங்க. எத்தனை குழந்தைன்னு நமக்கு தெரியும்? தெரியாது. ஓகேங்களா? அந்த குழந்தைங்களுக்கு எவ்வளவு ஸ்வீட் கிடைக்குது அப்படின்னா n/5 கிடைக்குது. ஓகேங்களா? இப்ப n எல்லாம் ஒரு பக்கம் வைங்க. அந்த நம்பர் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போங்க. அப்ப n-ம் n-ம் சேர்ந்ததுனால n ஸ்கொயர்னு வருமா? ஓகேங்களா? இப்ப இந்த இது அங்கிட்டு போகுது. இந்த இத வந்து n இன்டு 1/5ன்னு பண்ணிக்கலாம். ரைட்டா? n இன்டு 1/5. இப்ப நான் இத மட்டும் எழுதுறேன். ஏன்னா நெறைய பேருக்கு தெரியாது. இப்ப இத நான் எப்படி பண்றேன்னா, n இன்டு n இன்டு 1/5 அப்படின்னு எழுதலாமா? இப்ப இது 2யும் சேர்த்தோம்னா n ஸ்கொயர்னு வரும். இப்ப இந்த 5 வந்து பார்த்தீங்கன்னா, பின்னத்துல இருக்கு. ஓகேங்களா? வகுத்தல்ல இருக்கு. இது அங்கிட்டு போச்சுன்னா, இங்க வந்து பெருக்கல்ல வருமா? ஓகேயா? சோ அப்ப என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா, இப்படி என்ன பண்றோம் அப்படின்னா வந்து, n ஸ்கொயர் ஈக்குவல் டு 405 இன்டு 5 அப்படின்னு வரும். இது 2யும் வந்து பெருக்குனீங்கன்னா என்ன வருது? 25, 20 n ஸ்கொயர். அப்ப அந்த n எடுக்கணும்னா அந்த ரூட்ல வந்து இது போடணும். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 25ன்னு இருந்துச்சுனாலே அது 5 தான். ஓகேங்களா? ஸோ அப்ப இந்த 4 அப்படிங்கிறது எப்படி வரும்? நன்னாங்க சாரி 4 20ங்கிறது எதுக்குள்ள வரும்? 4 4s ஆர் 16. அப்போ 4 வருமா? 45 அப்படிங்கிறது தான் ஆன்சர். 45 குழந்தைங்க இருக்கிறாங்க. இந்த சம் வந்து கொஞ்சம் மனக்கணக்கு பண்றது இதா இருக்கும். ஈஸி தான் இது. ஓகேங்களா? ஸோ இது ஆப்ஷன்ல இருந்து நீங்க வந்து போலாம். ஆப்ஷன்ல இருந்து போனீங்கன்னா கூட உங்களால அடிக்க முடியும். பட் ஆனா வேணாம். இந்த மெத்தட்லயே போங்க. இட் பிகம் ஈஸி. ரைட். ஒரு பொம்மையுடைய குறிக்கப்பட்ட விலை, அதாவது இந்த பிரைஸ் டேக்ல போட்டிருக்கு. 1200 போட்டிருக்கு. கடைக்காரர் 15% தள்ளுபடி கொடுத்தார் எனில் விற்பனை விலை எவ்வளவு? ஒண்ணும் இல்ல. இந்த 1200ல வந்து 15 கம்மி பண்றாங்க. இப்ப 10%ங்கிறது ரூ. 120. 120ல பாதினா தான் 5%. சோ அப்ப 60. அப்ப ரூ. 180 குறைக்கிறாங்க. ஓகேங்களா? சோ அப்ப 1200ல 180. 200 குறைச்சா எவ்வளவு வரும்? 1000 வரும். ஓகேங்களா? 20 வந்து கூட்டிக்கோங்க. ஓகேங்களா? சோ அப்ப 180 குறைச்சிட்டாங்கன்னா, இதுல 80 கூட்டினா 1200 வருதா? இங்க 180 இருக்கு. ஓகேங்களா? 1200 வரும். சோ அப்ப ரூ. 1020 என்பது மிகச் சரியானது. ரைட்? அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு அலாய் consist of 30% copper, 40% zinc, remaining nickel. Find the amount of nickel in 20 kg of alloy. ஸோ அப்ப மொத்தம் வந்து 20 கேஜி இருக்குப்பா. 20 கிலோ ஏதோ ஒரு உலோகம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 20 கிலோ உலோகத்துல 30% வந்து பாத்தீங்கன்னா 20 கிலோங்கிறது தான் 100%. இது 100%. ஓகேங்களா? அந்த 20 கிலோல ஏன்னா அலாய்னா எல்லாமே கலந்து இருக்கு. உலோக கலவை. 30% வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து தாமிரம் இருக்கு, காப்பர். 40% வந்து பாத்தீங்கன்னா துத்தநாகம் இருக்கு, ஜிங்க் இருக்கு. இது தாமிரம். ஓகே. அப்ப மிச்சம் எவ்வளவு இருக்கும்? இது ரெண்டையும் சேர்த்தீங்கனாலே 70% ஆச்சு. அப்ப மிச்சம் 30% தான் நிக்கல் இருக்கு. அப்ப 20ல 30 அப்படிங்கிறது எவ்வளவு வரும்? 10%ங்கிறது 2 கிலோ. அப்ப 2 இன்டு 3 பண்ணோம்னா 6ன்னு வருது. சோ அப்ப 6 கிலோ என்பதுதான் சரியானது. ஓகேங்களா? 20 அப்படின்னு சொல்லும்போது 20 இன்டு 10% 10% அப்படிங்கிறது இது வரும். இங்க 30% கேட்டிருக்காங்க. 30/100 அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 60. 2 3s ஆர் 6, 0 0. இங்க 100 இருக்கு. இதை அடிச்சீங்கன்னா 6ன்னு வரும். ஸோ இதுதான் ஆன்சர். அடுத்தது ஒரு எண்ணின் 120 என்பது ஒரு எண்ணின் 20% எனில் அந்த எண்ணின் 120% என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேயா? ஸோ இது ஒரு சிலருக்கு வந்து டவுட் வரும். சார் என்ன சார் இது? ஏதோ ஒரு நம்பர். ஓகேங்களா? ஒரு 120 என்பது ஒரு எண்ணுடைய 20%. எவ்வளவு நம்பர்னு நமக்கு தெரியாது. எக்ஸ். ஓகேங்களா? சோ அப்ப அந்த எக்ஸ் உடைய 20% தான் 120 அப்படின்னா அந்த எண்ணுடைய
120% எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த எக்ஸை எப்படி கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் வரும். இப்ப இப்ப எனக்கு எப்படின்னா நிறைய சம் ஒர்க் பண்றதுனால எனக்கு தெரிய வருது. ரூ. 500 அதுல 10%ங்கிறது வந்து ரூ. 50 அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? 10% ரூ. 50. அப்ப 20% அப்படிங்கிறது எவ்வளவு ரூபா? ரூ. 500ல 10%ங்கிறது ரூ. 50. 20%ங்கிறது ரூ. 100. அப்ப ரூ. 120 அப்படிங்கிறது ஏதோ ஒரு நம்பருடைய 20%னா அது எவ்வளவா இருக்கும்? ரூ. 600 இருக்குமா? ரூ. 600 தான் 120 அப்படிங்கிறது 20%ஆ இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்ப அந்த எண்ணுடைய இந்த இந்த ரூ. 600ல 120%ங்கிறது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்ப 600ல எவ்வளோ பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும்? ரூ. 120% இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஸோ அதைத்தான் வந்து நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ இவ்வளவும் வந்து ஒருத்தரால பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா ரைட். சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா போர் அடிச்சிடும். சார் என்ன சார் இவ்வளவு வந்து எக்ஸாம் ஹால்ல நம்மளால பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தோணும். சிம்பிள் தான். நான் சொல்றேன் எழுதிக்கோங்க. ஏன்னா கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கும். ஸோ அப்ப இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டுட்டாங்கன்னா நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஃபார்முலா வந்து பேஸ் பண்ணி நீங்க பண்ணணும். ஸோ 20% எக்ஸ் எக்ஸ் இன்ட்டு போடும்போது கன்ஃபியூஸ் ஆயிடும். ஓகே, ரூ. 120 அப்படின்னு சொன்னா இப்ப இந்த பெர்சன்டேஜ்ல நம்ம வந்து முன்னாடியே நான் வந்து கொடுத்துருப்பேன். 1/5 அப்படின்னு சொல்லிட்டு வரும். 1/5 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 120. ஸோ இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 5 அங்கிட்டு வந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா 600ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 600 என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டா 120% 120% ஆஃப் 600 எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ இப்போ இங்க பாருங்க இதையும் அடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை பண்ணும்போது 0 72ன்னு வரும். 12 into 6 are 72 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ 720 என்பதுதான் ஆன்சர். ரொம்ப சிம்பிளா a top global adoption of which AI tool பார்த்துக்கோங்கப்பா. சரி, அடுத்தது subtracting 40% of a number from the number gives 30. What is the number? ஒரு எண்ணில் இருந்து 40% கழித்தால் 30 கிடைக்குது அப்படின்னு சொன்னா அந்த எண் எவ்வளவு அப்படிங்கிறது. அப்போ ஒரு எண் எவ்வளவுன்னு நமக்கு தெரியாது. ஓகேங்களா? 40% கழிக்கிறோம். ஓகேங்களா? 40% குறைக்கிறோம். அப்போ அந்த எண்ணோட இது வந்து பாத்தீங்கன்னா 40% குறையுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்ப பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டா 40% குறையுது அப்படின்னா நம்ம எப்படி தெரியுமா எடுத்துக்கணும்? 60ன்னு எடுத்துக்கணும். என்ன சார் இது ஏன்ட்ரா பாபு அப்படின்னு ஒரு மீம்ஸ் வரும்ல, அந்த மாதிரி என்ன இது அப்படின்னு கேட்டா ஆமா அது எப்படி நம்ம வந்து இந்த எக்ஸ்ல இருந்து 60 குறையுது 60 அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிறோம்னா 100ல இருந்து 40 மைனஸ் பண்ணோம்னா எவ்வளவு வரும்? ஏன்னா 40% குறையுது. ஓகேங்களா? அப்படின்னா 60% இருக்குன்னு சொல்ல வர்றான். புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்ப இந்த 30ங்கிறது எவ்வளவு? 60% வேல்யூ தான் 30. அப்ப நான் 100% எவ்வளவுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். ஓகே. ஸோ அப்ப 60%ங்கிறது 30 ரூபாயாக இருக்கும்போது 100% எவ்வளவா இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். இதுக்கு நீங்க வந்து 1% எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகேங்களா? அப்ப 1% எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டா இங்க பாருங்க 1% தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த 60 இப்படி மாத்திக்கோங்க. ஓகேயா? ஸோ 30 டிவைடட் பை 60 பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 1/2 அப்படி சொல்லிட்டு வருமா? 1/2 அப்படிங்கிறது 0.5ன்னு சொல்ல வர்றாங்க. 0.5 அரை. ஓகேங்களா? அரை பெர்சன்டேஜ். ஓகேங்களா? அப்ப 100%ல இன்ட்டு 0.5 பண்ணீங்கன்னா எவ்வளோ? 50. ஓகேங்களா? ஸோ அப்ப 50 தான் ஆன்சர். 50 தான் இதுக்கான ஆன்சர். இதுவும் உங்களுக்கு புரியலையா? இது பார்த்துக்கோங்க. இது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இங்க பாருங்க. இது வந்து மைண்ட் மேக்ஸ்ல பண்றது. இப்ப எவ்வளவு நம்பர்னு நமக்கு தெரியாது. ஸோ எக்ஸ்ன்னு போட்டுக்கிறோம். ஓகேங்களா?
எவ்வளவு வந்து கழிக்கிறோம்? 40% கழிக்கிறோம். அப்படியே நான் எழுதுறேன். எதுல இருந்து கழிக்கிறோம்? எதுல இருந்து கழிக்கிறோம்னே நமக்கு தெரியாது. எவ்வளவு ரூபான்னே தெரியாது. இதனுடைய ஆன்சர் ரூ. 30. ஓகேங்களா? ஏன்னா நம்ம குடுக்கல. நம்ம வந்து அஸ்யூம் பண்ணிக்கிறோம். எக்ஸ்ன்னு அஸ்யூம் பண்ணிக்கிறோம். எக்ஸ்ல இருந்து 40% கழிச்சா, அது அது வந்து பாத்தீங்கன்னா கழிச்சு எதால பெருக்கணும்? அதே நம்பரால நம்ம வந்து பெருக்கணும். ஏன்னா அப்பதான் நமக்கு வந்து ரூ. 30 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இப்ப இந்த எக்ஸ் எல்லாம் இந்த ரெண்டையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் கொண்டு போகும். ஓகேங்களா? ஸோ அப்ப எக்ஸ் மைனஸ் ஏன்னா வந்து இதுல இதுல இருக்குல்ல. ஸோ அப்ப இங்க 100 அப்படின்னு கீழ வரும். அப்ப 100 அடிச்சோம்னா என்ன வருதுன்னா 0.4ன்னு இருக்கும். 0.4 எக்ஸ்ன்னு வரும். ஈக்குவல் டு 30. ஸோ இப்போ இந்த எக்ஸ் அங்க ஓரத்துல இருக்கட்டும். ஓகேங்களா? எக்ஸ் இங்க இருக்கட்டும். ரெண்டுல இருந்து எக்ஸ் வெளியே எடுப்போம். ஓகே. ஸோ இங்க வந்து 1 இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க 1 இருக்குப்பா. மறந்துடக்கூடாது. ஒரு எக்ஸ்ல இருந்து 0.4 எக்ஸ் பண்ணோம்னா எவ்வளவு வரும்? 0.6 எக்ஸ்ன்னு வரும். ஓகேங்களா? இங்க திருப்பி 30 இருக்கு. இங்க எக்ஸ் அங்க 30 வச்சிருங்க. டிவைடட் பை 0.6ன்னு வைங்க. இப்ப இது பண்றதுக்கு நிறைய பேருக்கு என்ன சார் 0.6 எப்படி சார் 30ஆல வகுக்க முடியும்னு சொன்னா ஒரு 0 ஆட் பண்ணிருங்க. 0 ஆட் பண்ணா மேலையும் கீழே 10ஆல பெருக்குறீங்க. பெருக்குனீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ கிடைக்கும். இப்ப இது நீங்க அடிச்சு பாருங்க. 50ன்னு வரும். ஆன்சர். புரிஞ்சா? சோ இதுக்கு நான் முன்னாடி சொன்ன மெத்தடே ஈஸி இல்ல. சோ கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க போதும். கான்செப்ட் மட்டும் தான்ப்பா. கான்செப்ட் தான்ப்பா இந்த உலகமே. உலகமே கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க எவ்வளவு பெரிய எக்ஸாம் இருந்தாலும் உங்களால அடிக்க முடியும். இப்ப அடுத்த கேள்வி பாருங்க. இது வந்து சராசரி டைப்ல வந்து ஒரு கொஸ்டின் வந்து வச்சிருக்கேன். இதுவும் வந்து கேட்கறாங்க. அதனால இந்த ஆப்ஷன்ல அப்ராக்சிமேட்லி வச்சிருக்கேன். இது நீங்க கெஸ் பண்ணியே நீங்க அடிக்கலாம். ப்ரெடிக்ஷன் மெத்தட் தான். ப்ரெடிக்ஷன்ல உங்களால அடிக்க முடியும். ஓகேங்களா? சோ அப்ப ஒரு எண்ணின் ஏதோ ஒரு நம்பர் அந்த ஏதோ ஒரு நம்பருடைய 35% 175 அப்படின்னா 175ல் எத்தனை சதவீதம்? 175ல் எத்தனை சதவீதம்னு கேட்கிறாங்க. இப்போ ஒரு நம்பர் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு நமக்கு தெரியல. அப்ப அதனுடைய 35% தான் 175. இதை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னு கேட்டா திருப்பி அந்த வழக்கமா 500ன்னு எப்படி எடுத்துக்கிட்டேன் அந்த மாதிரி ஒரு மிட் வேல்யூ 500 எடுத்துக்கிறேன். இந்த 500ல 10%ங்கிறது 50 ரூபா. ஓகேங்களா? சோ 30% அப்படிங்கிறது 150 ரூபாயா இருக்குமா? ஓகேங்களா? சோ அப்ப 500ல இருந்து 150ங்கிறது கிட்டத்தட்ட வந்துருச்சு. அப்ப 10%ங்கிறது 50 ரூபாய் அப்படின்னு சொன்னா 5% எவ்வளவு? 25 ரூபாய். அப்ப 175 ரூபாய் வருதா? ஓகேங்களா? இப்ப 500ல இங்க 35%ங்கிறது எவ்வளவு ரூபா அப்படின்னு கேட்டா 175 ரூபாய். சோ அப்ப 500ன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப இந்த ஓகேங்களா? 35% 175 எனில் அந்த எண்ணின் 175 எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த நம்பரோட 175 எத்தனை சதவீதம் அப்படிங்கிறது தான் வருது. இப்ப இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா 175 அப்படிங்கிறது அந்த நம்பரால நீங்க வகுக்கணும். ஓகேங்களா? 500 டிவைடட் பை 175 இன்ட்டு நம்ம எல்லாமே சதவீதத்துல தான் பார்க்கிறோம். சோ அப்ப இன்ட்டு 100. ஓகேங்களா? சோ இப்ப இங்க பாருங்க. இது ரெண்டையும் நீங்க வந்து 5 டேபிள்ஸ்லயே அடிக்கலாம். 5ஆம் வாய்ப்பாட்டிலேயே போகும்ல. 5ன்னு சொல்லும்போது 3 இங்க 2 வருது. அப்ப 5 5s ஆர். இங்க வந்து என்னது 100 இருக்கும். 5ஆம் வாய்ப்பாடுன்னு சொல்லுவோம். இப்ப இங்க 35 இருக்கா? சரி. 35 500 35 5 டேபிள்ல தானே அடிச்சிருக்கோம். 100 ஓகே. சோ அப்ப 35 இருக்கு. திருப்பி வந்து பாத்தீங்கன்னா நம்மளால 5ஆம் வாய்ப்பாட்டிலேயே அடிக்கலாம்ல. சோ அப்ப 7 வருமா? 7 20ன்னு வரும். ஓகேங்களா? சோ அப்ப 20 டிவைடட் பை 7ன்னு வருது. இங்க வந்து பாத்தீங்கன்னா 100ன்னு இருக்கு. சோ அப்ப 2000 டிவைடட் பை 7 போட்டீங்கன்னா நமக்கு வர்றதுதான் ஆன்சர். 2000 7 போடுறோம். சோ இப்ப 7 வந்து பாத்தீங்கன்னா 3ஆல பண்ண முடியாது. 2 தான் பண்ண முடியும். ஓகேங்களா? 60. ஓகே. சோ அப்ப 7 8s ஆர் 56 4 5s ஆர் 35 5. ஸோ அப்போ பாயிண்ட் வச்சுக்குவோம். இது 0 வருது.
ஸோ அப்போ பாயிண்ட்னு சொல்லும்போது 7 7s are 49 1 இங்க 10. ஓகே 7 1s are 7 அப்படியே போயிட்டே இருக்கும் 30ன்னு வரும் அப்படியே போய்கிட்டே இருக்கு. ஸோ அப்போ அப்ராக்சிமேட்லி வந்து பார்த்தீங்கன்னா டி தான் ஆன்சர். தோராயமா வந்து பார்த்தீங்கன்னா டி தான் இப்போ ஆன்சர் வருது. ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளா ஸோ இந்த மெத்தட்ல நீங்க வந்து பண்ணலாம் இந்த கொஸ்டினை. ஓகேங்களா? இந்த கொஸ்டின் ஒரு சிலர் வந்து தடுமாறி இருப்பீங்க, என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா கொஞ்சம் இதா இருப்பீங்க. ஆனா நம்ம யோசிச்சு பார்க்கணும், அந்த 500 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பர்ல வந்து எப்படி வருதுன்னு பார்க்கணும். அண்ட் வந்து அதுக்கப்புறம் வந்து 175ங்கிறது எவ்வளவு சதவீதம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நமக்கு வந்து 285% இருக்கு. ஓகேங்களா? 285% இருக்கிறது. அடுத்த சம் போயிடலாமா? அடுத்து பாருங்க, ஒரு ஒரு மாணவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எண்ணை வந்து 5/3 அப்படிங்கிறதுக்கு பதிலா 3/5ஆல பெருக்கிட்டாரு. அப்படின்னா வந்து ஏதோ மிஸ்டேக் ஆயிருக்கும். ஒரு நம்பர் பண்றதுக்கு இன்னொரு நம்பர் பண்ணிட்டா மிஸ்டேக் வரும். அப்ப திருப்பி அந்த மிஸ்டேக்கை கரெக்ட் பண்றதுக்கு எப்படி? இந்த மாதிரி கரெக்ஷன் மெத்தட் ஒன்று கேட்பாங்க. ஓகேங்களா? ஒரு நம்பரை வந்து இன்னொரு நம்பரால 96ன்னு பண்றதுக்கு பதிலா 69ன்னு பண்ணியிருப்பாங்க. இப்படிதான் நம்மள கொடுப்பாங்க. இங்க வந்து பின்னத்துல கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ பின்னத்துல இந்த நம்பருக்கு பண்றதுக்கு பதிலா இந்த நம்பர்ல பண்ணிட்டாங்க. ஓகே. ஸோ அப்ப நமக்கு என்ன வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. ஸோ அப்ப நம்ம எக்ஸ்ன்னு சொல்லிக்கிறோம். ஸோ கரெக்ட் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிக்கணும். மொதல் வந்து பாத்தீங்கன்னா வாட் இஸ் கரெக்ட் வேல்யூ, எரர் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கரெக்ட் வேல்யூங்கிறது 5/3 எவ்வளோன்னு தெரியாது, அதான் கரெக்ட் வேல்யூ. ஸோ ராங் வேல்யூ ஆர் மிஸ்டேக் வேல்யூ அப்படிங்கிறது என்ன? 3/5. இதுவும் எக்ஸ் என்னன்னு தெரியாது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த எரர் கரெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது எரர் ஈக்குவல் டு ட்ரூ வேல்யூவையும் ராங் வேல்யூவையும் மைனஸ் பண்ணணும். ட்ரூ மைனஸ் ராங் இது பண்ணணும்னா இதுதான் பின்னத்துல இருக்கு. ஸோ இதுதான் மெத்தடு. ஓகேங்களா? ஸோ இது நீங்க பண்ணுங்க, டக்குன்னு பண்ணுங்க. எக்ஸ்ன்னு போட்டீங்கன்னாலும் ரைட்டு தான். எக்ஸ் பக்கத்துல எக்ஸ் போட்டுக்கோங்கப்பா. ஏன்னா என்ன நம்பர்னு நமக்கு தெரியாதுல்ல, ஸோ அதனால எக்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. இது பண்ணீங்கன்னா 15ன்னு வரும். இங்க இப்ப கிராஸ் மல்டிப்ளை தான். 25 மைனஸ் 9. ஓகேங்களா? ஸோ அப்படி பண்ணும்போது 16/15ன்னு வருமா? எக்ஸ். ஓகே 16/15 அப்படிங்கிறது தான் இங்க கொடுத்துருக்காங்க. இப்பதான் இப்ப வந்து டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப எரர் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு எரர் பெர்சன்டேஜ். எரர் பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளவு எரர் ஆயிருக்கு அப்படிங்கிறது மேல எழுதிக்கணும். ஓகேங்களா? ஆக்சுவல் வேல்யூ ஆர் ட்ரூ வேல்யூ எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இன்டூ 100ஆல பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே. ஸோ இப்போ ஆக்சுவலா எரர் எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எரர் வேல்யூ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். 16/15 எக்ஸ். ஓகேங்களா? இங்க இன்ட்டு 5. ஆக்சுவல் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டா 5/x தானே? ஓகே 5/3. ஓகேங்களா? 5/3 எக்ஸ் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்போ இதை நீங்க வந்து சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்க பாருங்க, ரொம்ப சிம்பிள். இந்த எக்ஸ் அப்படிங்கிறது மேல போகுது. ஓகேங்களா? 16/15 எக்ஸ் இது மேல போகும்போது இன்ட்டு 3/5ன்னு மாறுமா? 3/5ன்னு மாறும். இது திருப்பி ப்ராசஸ் பண்றீங்க. இந்த எக்ஸை விட்டுருங்க. எக்ஸுங்கிறது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுல, அது எக்ஸை கொஞ்சம் தள்ளி வச்சிருங்க. ஓகேங்களா? எக்ஸ் வேண்டாம். இப்ப இந்த வேல்யூ நீங்க எப்படி வந்து அடிப்பீங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. நம்மளால அடிக்க முடியுமா எங்கேயாவது அப்படின்னு சொல்லி பாருங்க. இதையும் அடிக்க முடியுமா? 5ன்னு வந்துடும். ஸோ 5 25. 16/25 எக்ஸ். ஓகேங்களா? எக்ஸுங்கிறது இருக்கு. இப்போ இன்டூ 100ஆல நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வந்துடும். ஓகே. இப்போ இதையும் அடிச்சீங்கன்னா 4ன்னு வரும். 16 × 4 வந்து 64. ஸோ அப்போ 64%. இங்க எங்க 64 இருக்கு? தான் ஆன்சர். 64 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இது வந்து கொஞ்சம் உங்களை வந்து யோசிக்க வைக்கணும், கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய இந்த மெத்தட்லயும் வந்து டிஎன்பிஎஸ்சி கேட்குறாங்க கொஸ்டின். அடுத்த சம் பாருங்க.
இது வந்து ஈஸி தான். ஒரு மாணவர் இந்த மெத்தட்லயே கண்டிப்பா ஒரு சம் வரும். ஒரு மாணவர் தேர்ச்சி பெற மொத்த மதிப்பெண்ல இருந்து 33% வாங்கணும். 33% வாங்கினா போதும். இப்ப நம்ம வந்து எப்படி பண்ணுவோம்? 100க்கு 35 வாங்கினா போதுமா? 35% வாங்கணும். இவனுக்கு 35 கூட இல்ல, 33 தான் கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்து இவன் ஃபெயில் ஆயிருக்கான். ஓகேங்களா? சோ அவருடைய மதிப்பு வந்து 125 மதிப்பெண் பெற்று மொத்தம் 125 வாங்கி 40 மதிப்பெண் வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சிருக்காரு. அப்ப என்ன சொல்ல வர்றாங்க? 125ல 40 கூட வாங்கியிருந்தா அவர் பாஸ் அப்படின்னு சொல்ல வர்றாரு. கரெக்ட் தானே? அப்ப இங்க அதிகபட்ச மதிப்பெண் என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகேங்களா? அதிகபட்ச மதிப்பெண் 100, 200, 300 அப்படின்னு இங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, சரி. இப்ப கான்செப்ட் புரிஞ்சிருச்சுல உங்களுக்கு? அப்ப ஸ்டூடெண்ட் வந்து ஃபெயில்டு பை 40 மார்க். ஸோ அப்ப 125 பிளஸ் 40 அப்படிங்கிறது பாஸ் மார்க் கிடைச்சிருமா? 165. 165ங்கிறது ஒரு பாஸ் மார்க். ஓகேங்களா? அப்ப இங்க 33%ல தோல்வி அடைஞ்சிருக்காரு. அப்ப 33/100 இதுதான 33%. ஓகே, எவ்வளவு மொத்த மதிப்பெண்ணு தெரியாது. இங்க எப்படி போட்டுக்கிறோம்? 165 100/33. உங்களுக்கு புரியுதா? எப்படி ஏன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு? ஸோ இதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, ஸோ இப்போ சால்வ் பண்ணீங்கன்னா ஈஸி. 33 × 5ஆல பெருக்குனீங்கன்னா 165 பேசிக். ஓகேங்களா? ஸோ அப்போ 500 தான் ஆன்சர். பொதுவா தெரிஞ்சுக்கோங்க, 33 × 5ஆல பெருக்குனீங்கன்னா 165. ஓகே, டக்குன்னு அடிச்சிடலாம். 500 அப்படிங்கிறது தான் ஆன்சர். அடுத்தது ஒரு பைசைக்கிள். இப்ப இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம்ல. 1500 நிர்ணயிக்கப்பட்ட ஒரு சைக்கிள் 1350 ரூபாய்க்கு விற்கப்படுது அப்படின்னா எவ்வளவு தள்ளுபடி? நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம்? ஒரு வேல்யூ கொடுத்து அதை டிஸ்கவுண்ட் பண்றாங்க. அப்படி இருந்து 26% லாபம் அவனுக்கு கிடைக்குதுன்னா எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்ப அப்படியே ரிவர்ஸ்ல பண்ணியிருக்காங்க. எவ்வளவு சதவீதம் நம்ம கண்டுபிடிக்கணும். எவ்வளவு ரூபான்னு கொடுத்துட்டான். ஓகேங்களா? ஸோ அப்ப இங்க பாருங்க, 1500க்கும் இதுக்கும் எவ்வளவு ரூபா வித்தியாசம்? 1350க்கும் 0, இங்க 10 இருக்கு, அப்ப 5, இங்க 4 இருக்கு, அப்ப 1. 150 ரூபா வித்தியாசமா? 1500ல 10% தானப்பா 150 ரூபா. அப்போ 10%. புரிஞ்சா? 10% ஃபார்முலாலாம் இல்ல. ஓகேங்களா? பார்த்தாலே நீங்க அடிச்சிடலாம். 10% குறைச்சிருக்காங்கப்பா. 10% குறைச்சா 150 ரூபா குறைக்கிறாங்க. 150 ரூபா குறைச்சோம்னா 350 ரூபா. 1350 ரூபா. ஓகேயா? சோ ஒரு தேர்தல்ல வெற்றியாளர் வந்து 52% பெற்று 98 வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார். பதிவான மொத்த வாக்களுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இப்ப இதுல வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது assumed no valid vote mentioned. செல்லாத வாக்குன்னு எதுவுமே இல்ல. ஏன் வந்து அது குறிப்பிட்டிருக்காங்கன்னா, சில நேரங்கள்ல செல்லாத வாக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. செல்லாத வாக்குகள் இவ்வளோ அப்படின்னா மொத்த ஓட்டு எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதனால தான் இந்த பிராக்கெட்ல வந்து இது கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இப்ப பாத்துருவோமா? இதையும் நம்ம பாத்துருவோம். ரொம்ப சிம்பிள். மொத்தம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி தெரியாது. 52% வாங்கி 98 ஓட்டு. அப்ப 52% என்பது 98 ஓட்டு. இல்ல, 98 ஓட்டு கிடையாது. 98 ஓட்டுல ஜெயிச்சிருக்காரு. ஓகேங்களா? ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ 98 ஓட்டுல ஜெயிச்சிருக்காரு. இப்ப இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? 100% எவ்வளவு நமக்கு தெரியல. அவர் வாங்கின மொத்த ஓட்டு 62. ஆப்போனன்ட் ஒருத்தர் வந்து ஒரு ஓட்டு வாங்கியிருப்பார்ல, அது எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தா 48 வருமா? அப்ப 48% ஓட்டு வாங்கி ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா தோல்வி அடைஞ்சிட்டாரு. அவருக்கும் 52% வாங்கி ஜெயிச்சவருக்கும் உள்ள வித்தியாசம் தான் 98. ஓகேயா? விஜய் ஜெயிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கும் அவருக்கு அடுத்து இருக்கிறவருக்கும் உள்ள வித்தியாசம் வந்து 98 ஓட்டு. 98 ஓட்டு வித்தியாசத்துல திரு விஜய் அவர்கள் ஜெயிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அப்படிதான் நம்ம இதை பார்க்கணும். சொன்ன உடனே பாரு, கேமரா ஆஃப் ஆயிடுச்சு.
ஓகேயா? ஸோ ரைட். ஸோ இப்போ 48 அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சு 40 இதுவும் சதவீதம் தான். ஓகேங்களா? ஸோ அப்ப இங்க பாருங்க, ஜெயிச்சவர் வந்து 52%, தோல்வி அடைந்தவர் 48%. இப்ப 2 பேத்துக்கும் உள்ள வேறுபாடு எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்க்கணும். 4%. 4%. ஓகேங்களா? 2 பேத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 4%. இப்ப அடுத்தது என்ன, 4% ஓட்டிங்ல அவர் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சிட்டாரு. ஒரு குறிப்பிட்ட நபர் ஜெயிச்சிட்டாரு. ஓகேங்களா? லாஸ்ட் அப்ப 98 ஓட்டுங்கிறது 4% தான். 4% என்பது 98 ஓட்டு என்றால், இங்க இப்ப பாருங்க, x ஈக்குவல் டு 98 அப்படின்னா 100% அப்படிங்கிறது எப்படி வரும் அப்படிங்கிறது தான். ஸோ 98 இன்ட்டு 100/4 அவ்வளவுதான். ஓகே, இதை பண்ணுங்க, உங்களுக்கு வந்துடும். ரைட், இது ரெண்டையும் அடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, 25ன்னு வரும். அப்ப 25 9 9000 அது வரைக்கும் ஏன் போகணும்? ஓகே சரி, வேணாம் விட்டுருங்க. ஸோ இதை ரெண்டையும் நீங்க வந்து ப்ராசஸ் பண்ணுங்க. 98 25, ஏன்னா ரொம்ப 9800 4ஆல வகுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்னு சிரமம் இருக்கு. அப்படியும் பண்ணலாம். 9800 டிவைடட் 400 மேல வந்து 2ஆல பண்ணீங்கன்னா என்ன வரும்? இது வந்து 2 4s are 8, 6 are, திருப்பி இதை அடிக்கிறீங்க 2300. ஓகே வருமா? 23 சாரி, எப்படி வரும்? 9ல வரும். சாரி தப்பு பண்றேன் பார்த்தீங்களா? இதை அடிச்சோம்னா 2ஆல் அடிச்சோம்னா 2s are 8, 1ங்க போது 9 வருது. ஸோ 2900 டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்லும் போது இங்க பாருங்க 1s are, ரொம்ப குழப்பிட்டேனோ, ஒரு 2s are 8. இது நான் 2ஆல தான் அடிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ 2ஆல தான் அடிக்கிறேன், 2ஆம் வாய்ப்பாடுல அடிக்கிறேன். ஸோ அதனால 2 நான் நேரடியாக 4ல போறேன். ஓகேங்களா? இது லேட் ஆகுதுல்ல, ஸோ அதனால டென்ஷன் ஆயிடுச்சு. ஓகே, 2 இன்டூ 4s are 8, 1 இங்க இருக்கு. ஸோ அப்போ 2 இன்டூ 9s are அப்படின்னு சொல்லிட்டு இங்க போடுறோம். ஓகேங்களா? இப்ப இதுல பாதி அப்படின்னு சொல்லும் போது கீழே 1ன்னு வந்துடும். இப்ப இதுல பாதின்னு சொல்லும் போது அடிக்கிறோம், இதை அடிக்கிறோம். 2 2s are 4. இங்க 9 வந்து பாத்தீங்கன்னா 2 இன்டூ 4s are 9, இங்க 1 வந்துடும். ஸோ 2 5s are. ஓகே, ஸோ இப்போ இங்க பாருங்க 2450 அப்படிங்கிறது ஆன்சர் வருது. ஓகேங்களா? இதை வந்து இன்னும் ஈஸியா பண்றதுக்கு எப்படி தெரியுமா பண்ணலாம்? இந்த மெத்தடே எடுத்துக்கிட்டு 98 இன்ட்டு 25 அப்படிங்கிறத எப்படி சிம்பிளா பண்ணலாம்னா, 98ங்கிறது 100க்கு பக்கத்துல இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்ப 100 இன்ட்டு 25 பண்ணோம்னா என்ன அர்த்தம்? 2500ன்னு வரும். ஓகேங்களா? இப்போ இது எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? 2 டிஃபரன்ஸ் இருக்கா? ஸோ அப்ப 50 குறைக்கணும். ஏன்னா வந்து இதையும் மல்டிப்ளை பண்ணா 50 ஆயிரும். 2 இன்டூ 25 50. ஸோ அப்ப 2500ல 50 போச்சுன்னா இது வரும். ஸோ 2450 என்பதுதான் விடை. டக்குன்னு கன்ஃபியூஸ் ஆக பார்த்தேன் பார்த்தீங்களா? இப்படி ஆயிடக்கூடாது. ஓகேங்களா? சரி ரைட், அடுத்த கொஸ்டின் பாருங்க. கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு. இங்க ஒரு கொஸ்டின் இருக்குப்பா. ஐ திங்க் இன்னும் ஒரு கொஸ்டின் இருக்குன்னு நினைக்கிறேன். 48 2 கொஸ்டின் இருக்கு மொத்தம். ஓகேங்களா? அது பார்த்து முடிச்சிருவோம். ஸோ இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் எக்ஸ் இஸ் 90% ஆஃப் ஒய். ஓகே, ஸோ இந்த மெத்தட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓகே, இஃப் எக்ஸ் இஸ் 90% ஆஃப் ஒய், தென் வாட் பர்சன்டேஜ் எக்ஸ் இஸ் ஒய்? நம்ம ஏற்கனவே ஒன்று பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? 50% அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி பார்த்தோம் ஃபர்ஸ்ட். அதே மெத்தட் தான். என்ன அங்க நம்பர் கொடுத்துட்டாங்க, இங்க வந்து எக்ஸ் ஒய்ன்னு கொடுத்துட்டு இவ்வளவு பர்சன்டேஜ்னு கொடுக்குறாங்க. நமக்கு டக்குன்னு பயமாயி போயிடும். நம்ம அந்த சம் பண்ணோமா? பிக்கும் கியூக்கும் வந்து பாத்தீங்கன்னா சேலரி, பி உடைய சேலரி வந்து பாத்தீங்கன்னா 150 ரூபா, கியூ உடைய சேலரி வந்து 100 ரூபா.
ஸோ அப்போ இவர்களுக்கும் ரெண்டுத்துக்கும் நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா 50% உயர்வு அப்படின்னா இவங்க ரெண்டு பேத்துக்கும் நடுவுல குறைவு எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோமா 33.1/3 அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அதே தான் இங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்பரா இது பண்ணிட்டாங்க. எக்ஸ் இஸ் 90% ஆஃப் ஒய் அப்படின்னு சொன்னா அப்படியே எழுதிக்கோங்க. எக்ஸ் அப்படிங்கிறது ஒய்யை விட 90% இருக்கு. 90% ஒய் ஆஃப்னா இன்டூ அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. அப்ப எக்ஸ் 90 இருக்கிறாருன்னா ஒய் வந்து பாத்தீங்கன்னா 100 இருக்கிறாருன்னு அர்த்தம். சரிங்களா? எக்ஸ் 90னா ஒய் வந்து 100 இருக்கிறாருன்னு அர்த்தம். அப்ப வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்படி எடுத்துக்கணும். அப்ப எக்ஸ் பர்சன்டேஜ் ஆர் எக்ஸ் ஈக்குவல் டு 90% ஆஃப்னா மல்டிப்ளைன்னு அர்த்தம். ஆஃப் 100. ஓகேங்களா? ஸோ ஈக்குவல் டு 90. அப்ப எக்ஸ் இஸ் 90, ஒய் இஸ் 100. ஓகேங்களா? எக்ஸ் என்பது ஒய்யின் 90%. ஓகேங்களா? ஒய் வந்து 100%. அந்த ஒய்யில 90% எக்ஸ் அப்படின்னு சொன்னா 90 வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்ப இங்க கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டா எக்ஸின் எத்தனை சதவீதம் ஒய் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் டு 100 அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும். அப்போ ஒய் எவ்வளவு அப்படின்னு சொன்னா 100 இன்ட்டு 100 டிவைடட் பை 90. ஓகேங்களா? இது நீங்க ப்ராசஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 20 டிவைடட் பை 9ன்னு வரும். ஓகேங்களா? சரி 90ன்னு வரும். இப்போ இதை அடிச்சீங்கன்னா 1000/90. 1000/90ங்கிறது 9 1000 அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒன்று போடுறோம். இங்க 1s are 9, இங்க 1 வரும், இங்க 0. 1s are 9, இங்க 1 வரும், இங்க 0. ஸோ 111 அப்படின்னு போயிட்டே இருக்குமா? ஸோ அப்போ 111 1/9. ஏன்னா கடைசியில 1 தானே வருது. 111 இந்த 9 கீழே வந்துடும். இந்த ரிமைண்டர்ல இருக்கிற 1 இங்க போயிடும். இதுதான் ஆன்சர். ஸோ 111 1/9ன்னு வரும். இதுதான் ஆன்சர். அடுத்த சம் பாருங்க. ஒரு கோதுமையுடைய விலை வந்து பாத்தீங்கன்னா 21% குறைப்பு குறைஞ்சிச்சுன்னா இங்க பாருங்க அந்த பால் பார்த்தோமா 1% வந்து பாத்தீங்கன்னா பாலோட விலை இன்க்ரீஸ் ஆகுதுன்னா எவ்வளவு வந்து நுகர்வு கம்மி பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இங்க இது அதே கொஸ்டின் எப்படின்னு கேட்டா ஒரு கோதுமையுடைய விலை வந்து 21% கம்மி ஆகுது அப்படின்னா ஒரு நபருக்கு 10.5 கிலோ அதிகமா கிடைக்கும். ஓகேங்களா? 10.5 கிலோ வந்து பாத்தீங்கன்னா அதிகமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதிகமாக 100 ரூபாய்க்கு வாங்க உதவுகிறது. 100 ரூபாய்க்கு 10.5 கிலோ வந்து கூடுதல் கிடைக்குது. அப்படின்னா 1 கிலோவுடைய விலை எவ்வளோ அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. இந்த 10.5, 100, 21 3 நம்பர் தான் கொடுத்துருக்காங்க நம்ம கையில. ஓகேயா? இப்ப இந்த மாதிரியான கொஸ்டின் கேட்டா ரொம்ப சிம்பிளா யோசிச்சே இருக்கக்கூடாது. ரொம்ப சிம்பிளா பாருங்க. 100 ரூபாய்க்கு இவர் எவ்வளவு வாங்க முடியுது அப்படின்னு கேட்டா 10.5 கிலோ கூடுதலா வாங்க முடியுது. ஓகே, எவ்வளவு குறைச்சிருக்கிறாங்க? 21%. அப்ப 21%ங்கிறது 21 ரூபான்னு எடுத்துக்கோங்க. ஏன் 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 சார் நான் 21 ரூபான்னு எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டா இங்க சொல்லியிருக்கிற சேவிங் பிரைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா 21/100 into 100. ஓகேங்களா? ஸோ அப்ப 21 இஸ் த ஆன்சர். ரெண்டுமே கட் ஆகும். 21 இஸ் த ஆன்சர். ஸோ அப்ப 21 ரூபா. ஸோ அப்ப 21 ரூபா எவ்வளவு கிலோ வந்து அவரால் வாங்க முடியுது அப்படின்னு கேட்டா 10 ரூபா 50 சாரி 10 கிலோ 10.5 கிலோ வாங்க முடியுது. ஸோ இப்போ இது ரெண்டையும் அடிங்க. 2ஆல் அடிக்க முடியுமா? 10.5 into 2 பண்ணீங்கன்னா 21ன்னு வரும்பா. ஓகேங்களா? ஸோ அதுவும் உங்களுக்கு பண்றது கஷ்டமா இருக்குன்னா இது ரெண்டையுமே வந்து மேல கீழே 10ஆல வகுத்துருங்க. ஓகே, 210 105. ஓகே, இப்போ இதை அடிச்சீங்கன்னா 105 into 2 பண்ணீங்கன்னா 210ன்னு வரும். ஓகே, ஸோ அப்போ எவ்வளவு வாங்குறாங்க அப்படின்னு கேட்டா ஒரு கிலோவிற்கு குறிக்கப்பட்ட விலை எவ்வளவு அப்படின்னு கேட்டா 2 ரூபா. இப்போ 2 ரூபா கம்மி பண்ணிருக்காங்க. ஓகே, ஸோ 2 ரூபா கம்மி பண்ணுங்க. இது இன்னும் நீங்க வந்து ஷார்ட்கட்ல உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பாருங்க சார் ஏதாவது வேற ஷார்ட்கட் இருக்கா
அப்படின்னு சொல்லி பார்த்தா ரெடியூஸ் பிரைஸ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. சிம்பிள் பெர்சன்டேஜ் எவ்வளவு சதவீதம் இன்டு அமௌண்ட் எவ்வளவு ரூபா அண்ட் 100 எப்பயுமே வரும். ஓகேங்களா? 100 எப்பயுமே டிஃபால்ட். 100ஓட எக்ஸ்ட்ரா எவ்வளோ அப்படிங்கிறது தான். அதாவது இங்க பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு சதவீதம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஓகேயா? 21 அப்படிங்கிறது எவ்வளவு ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா வாங்குறாங்க, 100 ரூபாய்க்கு வாங்குறாங்க. இந்த 100ங்கிறது எப்பயுமே டிஃபால்ட்டா இருக்கும். ஓகேங்களா? எவ்வளவு எக்ஸ்ட்ராவா இவங்களால வாங்க முடியுது அப்படின்னு கேட்டா 10 கிலோ 500 கிராம் வாங்குறாங்க. ஸோ அப்போ இது ரெண்டு அடி விழுந்துருமா? 21 டிவைடட் பை 105. இதுதான். எப்படி இருந்தாலும் நீங்க இந்த இது பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? அவ்வளவுதான் சிம்பிள். இதுதான் நான் வந்து மனக்கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். வேற எதுவும் இல்லை. ஸோ மொத்தம் வந்து 25 கேள்வி நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த 25 கேள்வி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சுலபம் தான். ஒரு 3-4 கேள்வியை தவிர்த்து மற்ற எல்லாமே ஈஸி. கரெக்டா பண்ணிருப்பீங்கன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணது இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.